இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் இல்லை, ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கன்னிராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களோட ராசிக்கு என்ன பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து என்ன தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் இன்ட்ரோவில் சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோங்கிறத சொல்கிறேன். அதாவது தற்போது 2025 ஆண்டில் 4வது மாதமான தமிழ் மாதம் ஆடி மாதம் நிறைவடைய போகுது. ஆடி மாதம் நிறைவடைந்து அடுத்த தமிழ் மாதமானது 5வது மாதம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய 5வது தமிழ் மாதம் ஆவணி மாதம். என்னைக்கு ஆவணி மாதம் பிறக்க போகுதுன்னா ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிறக்க போகுது. அன்றைக்கி சூரியன் கடகராசிலேருந்து விலகி சிம்ம ராசிக்குள்ளே வரப்போகிறாரு. சிம்ம ராசி அவருடைய சொந்த ராசி, அதில் சூரியன் வர்றது ரொம்ப விசேஷம். இந்த நாள் கிரகநிலைகளில் மாற்றங்கள் ஏற்படும். அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நிறைய மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னிராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கன்னிராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி ஆவணி மாதங்கிறது ஒரு சாதாரண மாதம் கிடையாது. ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குல்ல, அதுபோல் இந்த ஆவணி மாதத்துக்குன்னு சில சிறப்புகள் இருக்குது. மெயினாக ஆவணி மாதத்தில் சில விரதங்கள்லாம் வந்து நீங்கள் கடைபிடிக்கணும். அது என்ன விரதங்கள் கடைபிடிக்கணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். கன்னிராசிக்காரங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆவணி மாதத்திற்கு இத்தனை சிறப்புகளாங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஆவணி மாதத்தில் விரத நாட்கள் எது முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த விரதம் இருக்க முயற்சி பண்ணுங்கள். தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது. அம்மன் வழிபாட்டுக்குரிய ஆடி மாதம் நிறைவடைந்து தற்போது ஆவணி மாதம் துவங்க இருக்குது. இது முழுமுதற் கடவுளான விநாயகரையும் காக்கும் கடவுளான திருமாலையும் உலகிற்கே தந்தையாக விளங்கக்கூடிய சிவனையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாகும். ஆக்சுவலி விநாயகரும் கிருஷ்ணரும் அவதரித்த மாதம் இது என்பதால் இந்த மாதத்தில் விசேஷ நாட்கள் அதிகம். ஆக்சுவலி ஆவணி மாதத்தில் வெயிலின் தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து தான் இந்த ஆண்டு முழுவதும் காலநிலை எப்படி இருக்கும் என்பதை கணிக்கக்கூடிய வழக்கம் நம்ம முன்னோர்கள்கிட்டயே இருக்குது. அதனாலேயே ஆவணி மாதம் காலநிலை நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வழிபாடு செய்யக்கூடிய வழக்கமும் இருக்குது. இப்பேற்பட்ட ஆவணி மாதம் தமிழ் நாட்காட்டில் 5வது மாதமாக வரும். இது தமிழ் சந்திர மாதம் என்று குறிப்பிடப்படும். சூரிய பகவான் தனது சொந்த வீடான சிம்ம ராசியில் பயணிக்க துவங்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம். முழுமுதற் கடவுளான விநாயகர், திருமாலின் மிக சிறப்பான அவதாரங்களான கண்ணன், வாமனர் அவதாரங்கள் அவதரித்தது இந்த ஆவணி தான். அதனால் இது அற்புதங்கள் நிறைந்த மாதம் என்று போற்றலாம். இப்பேற்பட்ட ஆவணி மாதத்தை ஜோதிட ரீதியாக சிங்க மாதம் என்றும் மாதங்களில் அரசன் என்று சிறப்போடு அழைக்கப்படும். காரணம், கேரளாவில் ஆவணி மாதமே ஆண்டின் முதல் மாதமாக கருதப்படுது. இந்த ஆவணி மாதத்தில் தான் விநாயகர் சதுர்த்தி, மகா சங்கடகர சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ஓணம், ஆவணி மூலம், ஆவணி அவிட்டம், ஆவணி ஞாயிறு, புத்திரத ஏகாதேசி, காமிகா ஏகாதேசி இந்த மாதிரி அவசியம் கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் வருது. அதில் வந்து என்னென்ன விரதங்கள் மெயினாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் பெருமான் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியில் உலகமெங்கும் கொண்டாடப்படுது. இந்த தினம் விநாயகருக்கு சக்கரை பொங்கல், மோதகம், அவுள் பொரி, சுண்டல், விளாம்பழம், கொழுக்கட்டை, ஆப்பம் ஆகியவை நைவேத்தியமாக படைத்து அருகம்புல், வெள்ளருக்கு செம்பருத்தி ஆகியவை படைத்து வழிபடுவது சிறப்பானது. மற்ற மாதங்களில் சதுர்த்தி விரதம் இருக்க நினைக்கிறவங்க விநாயகர் சதுர்த்தியில் தூங்குறது நல்லது. சதுர்த்தி விரதம் கடைபிடித்தால் செல்வ செழிப்பு, காரிய வெற்றி, புத்தி கூர்மை, குழந்தை பெரு, தொழில் வளம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே வந்து பெருகும். அதனால் இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செய்ய கன்னிராசிக்காரங்க மிஸ் பண்ணிடாதீங்க. 2வது கடைபிடிக்க வேண்டிய மெயின் விரதம் மகா சங்கடகர சதுர்த்தி. ஆவணி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி போல் தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி தான் மகா சங்கடகர சதுர்த்தி என அழைக்கப்படுது. தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்குன்னு நினைக்கிறவங்க ஆவணி மாத மகா சங்கடகர சதுர்த்தியில் தான் துவங்கணும். இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் போது பகல் முழுவதும் உண்ணாமல் மாலை வேளையில் விநாயகர் வழிபாடும் சந்திர தரிசனமும் செய்யணும்.
அதன் பிறகு விரதத்தை நிறைவு செய்யணும். சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டின் போது விநாயகர் பெருமானின் 32 வடிவங்களின் ஒன்றான சங்கடநாதன கணபதி வடிவத்தை வணங்க வேண்டும். சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செய்யக்கூடிய அனைத்து பேர்களுக்குமே துன்பங்கள் நீங்கி சௌபாக்கிய வாழ்வு கிடைக்கும். அப்புறம் 3வதாக இந்த மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விரதம் கிருஷ்ண ஜெயந்தி. இறைவனை குழந்தை பருவமாக பாவித்து வழிபடுவதில் முதலிடம் கிருஷ்ணருக்கு தான். திருமால் கண்ணனாக அவதரித்தது ஆவணி மாத தேய்பிரை அஷ்டமியோடு வரக்கூடிய ரோகிணி நட்சத்திர நாள். இந்த நாள் கிருஷ்ண ஜெயந்தியாக உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுது. கிருஷ்ண ஜெயந்தி அன்று கண்ணனுக்கு பிரியமான பால், வெண்ணெய், இனிப்பு சீடை, முறுக்கு, அதிரசம், அவுள், சீடை, தட்டை, தேன்குழல், இனிப்பு வகைகளும் பழங்களும் படைத்து வழிபாடு செய்யப்படுது. சிறு குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேடமிட்டு வீடுகளில் கண்ணன் பாதை வரைந்து கண்ணனை வீட்டுக்கு அழைக்கக்கூடிய வழக்கம் இருக்கணும். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்களுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது கூறப்படுது. அப்புறம் ஆவணியில் வரக்கூடிய இன்னொரு விரத நாள் நீங்கள் என்ன இருக்கணும்னா, ஆவணியில் வரக்கூடிய மூலம் நட்சத்திரத்தை சொல்லப்படுது. ஆவணி மூல திருவிழா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விழா. 12 நாட்கள் இந்த விழா விமர்சையாக கொண்டாடப்படும். சொக்கர் மதுரையில் நிகழ்த்திய 64 திருவிளையாடல்களை நினைவு கூறக்கூடிய விதமாக இந்த விழா நடத்தப்படுது. இதில் 10 திருவிளையாடல்கள் நடத்தப்படும். ஆவணி மூல திருவிழாவின் போது சுந்தரேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்படும். இதற்கு பிறகு 5 மாதங்கள் மதுரையில் சுந்தரேஸ்வரர் ஆட்சி தான் நடைபெறும். ஆவணி மூலத்தன்று சூரியன் உதயமாகும் போது வெப்பம் அதிகமாக இருந்தால் அந்த வருடம் முழுவதும் வெயில் வாட்டம் என்றும், மாறாக மேகமூட்டத்தோடு வெப்பம் குறைவாக இருந்தால் அந்த ஆண்டு முழுவதும் காலநிலை சிறப்பாக இருக்கும் என்பது ஐதீகம். அதனால் ஆவணியில் வரக்கூடிய இந்த விசேஷமான நாட்களை மிஸ் பண்ணக்கூடாது. இப்பேற்பட்ட விசேஷமான நாட்களை தொடர்ந்து ஆவணி மாதம் கிரகநிலைகளால் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி ஆவணி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்னி ராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்கள் ராசிக்கு என்னென்ன மாற்றங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இந்த ஆவணி மாதம் முழுவதுமே இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 6வது இடத்துல இருப்பது கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம் போன்றவற்றை தவிர்க்கக்கூடிய நிலை ஏற்படும். நீண்ட நாட்களாக கடலில் சிக்கி பாதிக்கப்பட்டு இருப்பீங்கள்ல, அந்த நிலையெல்லாம் மாறும். தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். நீண்ட நாட்களாக கடனில் சிக்கி தவிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கடனை தீர்ப்பதற்கான யோகம் உண்டாகும். ஸோ கடனை தீர்ப்பதற்கான அதிர்ஷ்டம் கிடைத்து நீங்கள் பணவரவு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் என்பது குறிப்பிடப்படுது. கடனை தீர்ப்பதற்கான சிந்தனைகள் உங்களுக்கு உண்டாகும். அது தொடர்பான முயற்சிகள் அனைத்துமே வெற்றி தரும். 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு நாள்பட்ட நோய்கள் தீரும். அதுக்கான யோகம் உண்டாகும். அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம் என்று கூட சொல்லலாம். 5வது இடத்துக்கு அதிபதியான சூரியன் 5வது இடத்துல வலுவாக இருக்கிறாரு. இதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு, இளைஞர்களுக்கு உயர்ந்த சிந்தனைகள் உண்டாகும். மெயினாக எதிர்கால அமைப்பில் எந்த நிலையில் இருக்க வேண்டும், என்ன வேலை செய்ய வேண்டும், என்ன தொழில் செய்ய வேண்டும் என்பது போன்ற அனைத்து லட்சியங்களுமே செயல்படக்கூடிய நல்ல மாதமாக இருக்கும். வயதிற்கு ஏற்றாற் போல அனைத்து விதமான நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். பாக்கியாதிபதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்குறாரு. அதனால் கடந்த காலங்களில் பாக்கியங்கள் எதுவும் கிடைக்காதவர்களுக்கு நிறைவான நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும். ஸோ அற்புதமான மாற்றம் ஏற்படும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. அதுக்கப்புறம் 3, 4, 5, 6 இடங்களில் நல்ல நிலைமைகளில் கிரகங்கள் இருப்பது உங்கள் ராசிக்காரங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். உங்களுக்கு 7ரை சனி நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் 7ரை சனியால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. 7ரை சனி இல்லை, 7ரை சனி மாதிரி இருக்கக்கூடிய சில சனி உங்களுக்கு இருக்குது. அந்த சனி நல்ல செலவுகளை தான் செய்வார். அதற்கேற்ப வருமானங்களையும் கொடுக்க செய்வார். அதனால் பயப்பட வேண்டாம். வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் 5வது அதிபதியான சூரியன் உங்களுக்கு ஃபுல்லாகவே 5வது இடத்துல இருப்பது அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தும். எதிர்ப்புகள் அனைத்து விலக செய்யும். வேலை மாற்றத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலை மாற்றம் உண்டாகும். வேலை இழப்பால் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு நல்ல வேலை அமைப்புகள் ஏற்படும். மெயினாக பெண்களுக்கு நன்மைகள் அதிகமாக பெறக்கூடிய யோகம் உண்டு. மாமியார் மாமனரிடம் மனசங்கடம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போங்க.
வீட்டு வேலை, அலுவலக வேலை என இரட்டை சூழலில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் உண்டாகும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் விலகும். தூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தொடர்பான சிந்தனைகள், மன வருத்தங்கள் எல்லாமே பரிபூர்ணமாக நீங்கும். மொத்தத்தில் இப்போ ஒரு அற்புதமான நாள் என்று சொல்லலாம். இந்த அற்புதமான நாளில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இனி எல்லாமே உங்களுக்கு தகுந்தாற் போல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஆவணியில் நிறைய அற்புதமான நாட்கள் வரும், அந்த கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் கன்னி ராசிக்காரங்களுக்கான பலன். இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க பார்த்து பலன் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்கட்டும். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக புதிய அப்டேட்டான வீடியோ போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.